பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 430வது நாளை அடைந்திருக்கிறது. அதில் நடந்த பல்வேறு நிகழ்வுகள், அதில் இப்பொழுது பறிபோய் கொண்டிருக்கும் சிரியா, இப்படி மிக எளிதாக முஸ்லிம் சமுதாயத்தை குழப்ப முடியும் என காட்டுகிறார்கள் எதிரிகள். இருந்தாலும் காசாவில் நான் அடிக்கடி சொல்வது போல, போராளிகள் குழு அவர்கள் யாரையும் சார்ந்து இல்லாமல் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்து இருப்பதால் தங்களுடைய போரை முன்னெடுத்து செல்கிறார்கள். நேற்று ஜபாலியால 22 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது வழக்கமான ஃபிகர்னு இதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு ட்ரக் லோடு நிறைய எக்ஸ்ப்ளோசிவ்ஸை ஏற்றிட்டு வந்திருக்கான் இஸ்ரேல். எதுக்குன்னா வெடிகுண்டுகளை ஏற்றிக்கொண்டு வந்திருக்கிறார்கள், ஒரு வாகனம் நிறைய. அதில் அந்த வெடிகுண்டுகளை பயன்படுத்துவதற்கான இஸ்ரேலிய இராணுவத்தினர் 18. நான் சொன்னேன் 22ல் சேரார். இதை ஒரே ஒரு முஜாஹிதீன், இது வெடிகுண்டு தான் வருது, இங்கே இருக்கக்கூடிய இதர பில்டிங் கட்டடங்களை அழிப்பதற்காக வந்து கொண்டு இருக்கிறது என்பதை தெரிந்து ஒரே துப்பாக்கி தாக்குதலில் அந்த வெடிகுண்டு அவ்வளவும் பட்டாசு வெடித்த மாதிரி நின்று வெடிச்சிருக்கு. அதில் ஒரு 18 பேர் இறந்திருக்கிறார்கள், 30 பேர் ரொம்ப சீரியஸாக காயம்பட்டிருக்காங்க, இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்தவர்கள். நேற்று நடந்த சம்பவத்துக்கு இன்னைக்கும் அவர்களை மீட்க முடியவில்லை. டெட் பாடியையும் காயம்பட்டவர்களை இஸ்ரேலால் மீட்க முடியவில்லை. அதனால்தான் நேற்று நடந்த அந்த தாக்குதல் சிறப்பான கவனத்தை உலகம் முழுவதும் பெற்றிருக்கிறது. ஏன் மீட்க முடியலன்னா, அதை சுற்றி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதாவது கன்னி வெடிகளை நிலத்தில் பதுக்கி இருக்கிறார்கள். நடந்து வருவானோ அல்லது வாகனத்தில் வருவானோ அது வெடிக்கும்னு எதிர்பார்த்துருக்கணுமோ. ஆனால் இவனை வேற ஒரு ரூட் வழியா ஒரு வாகனத்தை கொண்டு வந்தது, அது வெடிச்சல செரிச்சு போயிட்டு 12 மணி நேரமாக அந்த பிணங்களுக்கு பக்கத்திலும் காயம்பட்டவர்களுக்கு பக்கத்திலும் இஸ்ரேலால் போக முடியவில்லை. இது ரொம்ப பிளான் பண்ண ஒரு பெரிய தாக்குதல். இஸ்ரேலிய மீடியா ஃபுல்லாக பியாண்ட் ஆல் லாஜிக், எல்லாத்தையும் கடந்து என்னப்பா இப்படி அடிக்கிறனோ அப்படின்னு ஆச்சரியப்பட்டு எழுத்துக்களை எழுதியிருக்கிறார்கள். அடுத்தால இவன் குண்டு போடுறது இப்போ பெய்த் ஹானோன்னு, பெய்த் லாகியா, கான் யூனிஸு, இங்கெல்லாம் குண்டு போட்டுட்டு இருக்கான். சேனல் 14 இன்னொரு டெட்லி இன்சிட்டு இதை சொல்லுது. கிவாத்தி பிரிகேட்ஸை சேர்ந்த ஒரு பெரும் கூட்டத்தை வாகனத்தில் 3 வாகனத்தில் போயிருக்காங்க. மைன்ஸை வச்சு காத்திருந்து நிலவெளி குண்டுகளை வைத்து தாக்கி இருக்கிறார்கள். அதுலேயும் நிறைய பேர் இறந்துருக்கான். அப்போ காசால இருந்து அவர்கள் ஓடவும் முடியல, தப்பிக்கவும் முடியலன்னு மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நிறைய பேர் இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்தவர்கள் 3 மாதம் 6 மாதம்னு சொல்லிட்டு யுத்தத்துக்கு வராங்க. நிறைய பேர் இப்படி 6 மாதம் 3 மாதம் கான்ட்ராக்டில் வந்தவங்க. ஏன்னா அந்த ரிசர்விஸ்டை அப்படி தான் அனுப்ப முடியும். அவங்க ரெகுலர் ஆர்மி கிடையாது. அப்போ அவங்களுக்கெல்லாம் இப்போ நிறைய பேர் 3 மாதம்னா 3 மாதம் முடிஞ்சுது, நிறைய பேருக்கு 6 மாதம்னா 6 மாதம் முடிஞ்சுது. காசா விட்டு வெளியில் வரணும். வர முடியாததுனால அவர்களுக்கு அங்கேயே லீவ் கொடுக்குறான். நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்களில் எங்கேயாவது தங்கிக்கிடுங்க, லீவ் எடுத்துக்கிடுங்க, நீங்கள் யுத்தகலத்துக்கு போக வேண்டான்னு. அப்படி அவனை ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்த, அதாவது தேவையார் ஆன் லீவ், கிவாத்தி பிரிகேட்ஸில் லீவில் இருந்தவங்கள எப்படியோ கண்டுபிடிச்சி 3 வீட்டை தாக்கிட்டாங்க, 90 பேர் அவுட்டு. அப்போ இந்த அட்டாக்லாம் ரொம்ப அதிகமாக போகிறது, நித்தம் வரக்கூடிய அந்த பிணங்களுடைய எண்ணிக்கை எல்லாம் நெத்தன்யாஹுவை கதிகலங்க வச்சிருக்கு. அவன் இப்போ என்ன செய்கிறான்னா, தன்னை எப்படி காப்பாற்றிக்கிட்டான்னா, சிரியாவில் கோலான் ஹைட்ஸை பிடிச்சிட்டான் பாருங்க, அந்த மவுண்ட் மெரோன். நீங்கள் என்னுடைய காணொலிகளை ஒரு 300 நாளைக்கு பார்த்துருந்தா, ஹிஸ்புல்லா அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குனது மவுண்ட் மெரோன். ஏன்னா அங்கே அது ஒரு மலைப்பகுதி, அங்கே இருந்துட்டு அவன் மொத்த ஏரியாவையும் சர்வேலைன்ஸ் பண்ணலாம், அதாவது கண்காணிக்க முடியும். வேவு பார்க்குற இயந்திரங்களை வச்சு முதல்ல அதை தான் அடித்தாங்க. அந்த வேவு பார்க்குற இயந்திரங்கள் தான் அடித்தாங்க. ஒன்று அமெரிக்கா அது இதெல்லாம் ரொம்ப கம்மோஷன் ஆச்சு, அடித்தலை தொடுத்து அவன் ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தான், அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போது அந்த மலையே பாதி ஆயிட்டு, அந்த அளவுக்கு தாக்கியிருக்காங்க. அதுக்கு மேலே நெத்தன்யாஹு நின்றுக்கிட்டு கோலான் ஹைட்ஸு எங்களுக்கு சொந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை, ஒரு தோல்வியை
முஸ்லீம் உலகத்திற்கு இப்பொழுது வந்த ஹெச்டிஎஸ் என்ற அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. அதை நான் தனியாகவே இதே காணொலியில் ஒரு பகுதியில் சொல்கிறேன். இப்போ இந்த தாக்குதலில் அல்குட்ஸ் வந்து டெல்லவீவ் வரைக்கும் பாம்பு அனுப்பியிருக்காங்க, டெல்லவீவ் வரை தாக்கியிருக்காங்க. அப்போ காசால நடக்கிறது நெத்தன்யாஹூவை ரொம்ப இது பண்ணியிருக்கு. அதோட ஹூத்திஸ் நேற்று ஜஃபா அஸ்தோத் ஏரியாவை தாக்கியிருக்காங்க. 2 பெரிய பில்டிங் இடிஞ்சிருக்கு. இதுதான் முதலா வானளாவ உயர்ந்து நிற்கக்கூடிய இஸ்ரேலுடைய கட்டடங்கள் இடிந்தது. எத்தனை பேர் காயம்பட்டாங்க, எத்தனை பேர் இறந்தாங்கங்கிறத இஸ்ரேலிய மீடியாவும் சொல்லலை. 2200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்து வந்த இருக்கக்கூடிய எமனும் சொல்லலை. அதான் ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்தவன் சொல்கிறான், 2200 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்த அழிவு என்ன தலை போட்டு எழுதுறான். அப்போ அல்குட்ஸும் டெல்லவீவை தாக்கியிருக்காங்க. அடுத்தது ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட் இன்னும் ஜபாலியா, நாங்கள் சொல்ல மாட்டோம். நேற்றும் ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட், அதில் இத்தனை பேர் செத்தான் பொழைச்சான் சொல்லலை. ஆனால் ஹெலிகாப்டர்கள் நிறைய வந்து போகுது. ஆனாலும் ஜபாலியாவில் கொடுத்த அந்த அடியை இல்லை இருந்த பிணங்களை மீட்க முடியல. அடுத்தது அல் காசம் பிரிகேட்ஸு அல் ஃபரூதாங்கிற ஏரியாவில் ஒரு தாக்குதல். இப்போ ரஃபாவை தொடுத்து தாக்கிட்டு இருந்தாங்களா, அங்கே சைலண்ட் ஆகிட்டான் ஏர் இஸ்ரேலு. அப்போ 2 கேப்டன் இறந்ததோட எல்லா இதுவும் அவுட்டு. 2 கேப்டன், ஆனால் நிறைய இராணுவத்தினரும் அழிந்தார்கள். அந்த கேப்டன் அடக்கதை இன்னைக்கு வரைக்கும் காட்டிகிட்டு இருக்கான். ஏன்னா இதை அவங்க வந்து அப்பர் காஸ்ட் ஜூஸை சேர்ந்த யூதர்களை சேர்ந்தவனோ போல தெரியுது. அடுத்தது அல் ஜனி இதில் பைத் ஹானூனில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறாரு. நேற்று நிறைய அள்ளிட்டு போயிருக்கான். ஆனால் 37 பேர் பாலஸ்தீன பெண்களையும் குழந்தைகளையும் குண்டு வீச்சில் அழித்து இருக்கிறான். நூற்றுக்கணக்கானவர்கள் காயம்பட்டு இருக்கிறார்கள். நேற்று வரைக்கும் ஷஹீதானவங்க 44,758, காயம்பட்டவர்கள் 1,06,134. இதில் 60,000 பேருக்கு இம்மீடியட்டாக ஆம்பியூட்டேஷன், அதாவது காலில் ஒரு பகுதியோ கையில் ஒரு பகுதியோ எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை எப்படி அரேஞ்ச் பண்ணதுன்னு ஹமாஸ் வந்து இந்த பிலாடெல்ஃபியா வழியாக கொண்டு போகிறதா. இப்போ ரஃபா ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துட்டு அது திரும்பியும் வருவான். இவங்க கண்ட்ரோல் பண்ணாலாம் வருமா. இதுக்கிடையில் அவங்க என்ன செய்கிறாங்க, இடையில ஒரு 25,000 குழந்தைகளை அனுப்பி விட்டாங்க ட்ரீட்மெண்ட். குழந்தைகளும் பெண்களையும் அனுப்பி விட்டாங்க. அதே மாதிரி இப்போ இதையும் அனுப்பி விடுவதற்கான ஏற்பாடுகளை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நம்ம சிரியாவில் இருக்கிறத பார்க்கும்போது இப்போ நடக்கிறத எல்லாருக்கும் மனசை டாமினேட் பண்ணிட்டு இருக்கனால காசாவை அவர்கள் மறக்க நினைக்கிறார்கள். நம்ம காசாவில் என்ன நடக்குதுங்கிறதுக்கு சிறப்பான கவனத்தை செலுத்தி தகவல்களை கலெக்ட் பண்ணுறோம். இப்போ அடுத்தால ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஹிஸ்புல்லா ஹாஸ்டேஜஸை பற்றி ஒரு செய்தி, அதை சொல்லிட்டு இதுக்கு வருவோம். ஹாஸ்டேஜஸை பொறுத்த வரைக்கும் நிறைய 30 பேர் இறந்து போகக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கிறது. பேதலிப்பு, ஒரே பேதலிப்பு. நம்மளை கொண்டு வரணும். ஏன்னா பக்கத்தில் இருக்கவனெல்லாம் இஸ்ரேல் குண்டு போடுகையில் இறக்குறத பார்த்துக்கிட்டு அவங்க போராளிகள்னா ரொம்ப அழுதுருக்காங்க, எங்களை ஏதாவது ஒரு இது பண்ணுங்க அப்படின்னு. இப்போ ஹமாஸ் என்ன செய்யுதுன்னா, ஒரு பெருந்தன்மை வரலாற்றில் வரையிட்டு காட்டப்பட வேண்டிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்டுன்னு நான் சொல்லுவேன். என்ன சொல்கிறாங்கன்னா, எகிப்துலேயும் கத்தர்லேயும் நெகோசியேட் பண்ணுறவன்ட்ட ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. எப்பா இவ்வளோ பேர், ஒரு 30 பேர் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க, என்னதான் சாப்பாடு கொடுத்தாலும் அவங்கள தூக்கி நிறுத்த முடியல, சைக்காலஜிக்கலாக ரொம்ப பலமாக ரொம்ப கீழே விழுந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்கள நாங்கள் விட்டுறோம். ஆனால் பாலஸ்தீன சிறையில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆட்களை ஒரு லிஸ்ட்டை கொடுத்து அவங்கள விட்டுற சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கண்டிஷன்ஸை, நிபந்தனைகளை அவர்கள் கட்டாயப்படுத்தல். இது நீங்கள் வந்து அங்கே கொல்லுறான், இங்கே இஸ்ரேலு, துருக்கி, அமெரிக்காவுடைய சதி எல்லாம் இங்கே சிரியாவில் நடக்குது. உண்மையான இஸ்லாமிய போராளிகள் எப்படி நடந்துக்கிட்டாங்கிறத பாருங்கள். அவங்கள்ட்ட அந்த என்ன இருந்தாலும் அவங்களும் வந்து இந்த போராளிகளோட இந்த ஹாஸ்டேஜஸோட நிலையை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. நான் எந்த கண்டிஷனையும் சொல்லலையா, நீ கொஞ்சம் பேரை விடு, நான் இவங்கள விட்டுறேன். ஏன்னா அவங்க கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குன்னு கத்தர்ட்டையும் சொல்லியிருக்காங்க, எகிப்துலேயும் சொல்லியிருக்காங்க. இப்போ நெத்தன்யாஹூ என்ன சொல்கிறாருன்னா, இது நெருங்கி வருது, ஒரு 60 நாள் போர் நிறுத்தம் பண்ணி நான் அந்த ஹாஸ்டேஜஸ்லாம் மீட்டுருவேன் அப்படின்னு. 60 நாள் போர் நிறுத்தத்தை ஹமாஸ் சொல்கிறாங்க. நாங்கள் யாரையும் விடணும்னா, இந்த 30 பேரை கூட நாங்கள் விடணும்னா, நீ குண்டு போட்டுக்கிட்டு இருந்தால் நாங்கள் எங்கே கொண்டு வந்து விடுவோம் அவங்கள? எங்கே கொண்டு வந்து உங்கள்கிட்ட எந்த மருத்துவமனை வழியாக அவங்கள நாங்கள் கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைப்போம்? அதனால் அதுக்கு ஒரு போர் நிறுத்தம் தேவை.
ஆனால் எங்களுடைய கண்டிஷன் முதல் போர் நிறுத்தம் 60 நாள் இருக்கணும். இப்போ இந்த ஹாஸ்டேஜை இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை விடுவதற்கு நாங்கள் அந்த நிபந்தனைகள்லாம் இப்போ சொல்லலை. நீ இவ்வளோ பேரை விட்டுரு, நான் இவங்களை வந்து எகிப்துலேயோ கத்தர்லேயோ எங்கே ஒப்படைக்கணுமோ அங்கே ஒப்படைச்சிடுவோம்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு பெரிய பெருந்தன்மை காட்டுது. இதை அல் அரபி அல் கத்தரிங்கிற பத்திரிகையும் அல் அரபி அல் ஜதீதுங்கிற பத்திரிகையும் எங்களிடம் சொன்னார்கள்னு கத்தருடைய பேச்சுவார்த்தை குழு சொல்ல அதை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதையே எகிப்தும் எங்கள்கிட்ட ஹமாஸ் வந்து இப்படி தகவல் தந்தாங்க, இவங்களை வந்து காப்பாற்றுற இருக்க ஒரே வழி. ஆனால் போர் நிறுத்தம்னு வரும்போது ஒரு 60 நாளை நிறுத்துவது நல்லதுன்னு ஹமாஸ் இது பண்ணாங்க. நெத்தன்யாஹூவும் ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அமெரிக்கா ஹமாஸ்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கவனிங்க. அதாவது அமெரிக்கா ஹமாஸ்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிது, நீங்கள் இப்போ அந்த 30 பேர் பலவீனமாக இருக்கிறாங்க, அவங்கள எப்படி தேர்த்தி அவங்க தேர மாட்டேங்கிறாங்க, சைக்காலஜிக்கலாக ரொம்ப மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு விட்றியல. அது கூட அமெரிக்கன் பான் இஸ்ரேலி சிட்டிசன் ஒரு 6 பேர் இருக்காங்க, அவங்களையும் சேர்த்துக்கிட்டுங்களாப்பா தயவு செய்து அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு வந்திருக்கிறது. அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கங்கிறது தெரியல. ஆனால் உடல் நலம் நல்லா இல்லாதவர்களை விடுவதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்தால லெபனானை போர் நிறுத்தம் முடிஞ்சு விட்டுரு, நம்ம அதை கவர் பண்ணவே வேண்டான்னு தான் நினச்சேன். ஆனால் நேற்று என்னன்னா, முந்தா நாள் ஒரு 8 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டார்கள். இவன் காரண்டியாங்கிற ஒரு கிராமத்தை போய் பிடிக்க போயிருக்கான். அது அவன் கைக்கு வந்துட்டுனே எல்லாரும் நிறைய சொல்கிறாங்க. அல் ஜிபில்ல குண்டு போட்டிருக்கான். நேற்றும் லெபனானில் 11 பேர் இறந்துருக்காங்க. லெபனான் ஆர்மி இந்த 11 பேர் இறக்காமல் தடுக்கணும், இஸ்ரேல் உள்ளே வராமல் தடுக்கணும். ஆனால் லெபனான் ஆர்மி பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஹிஸ்புல்லாவுடைய பூபி ட்ராப்பில் நேற்று மாட்டி 30 பேர் சேர்த்துருக்கான். அதாவது எனக்கு என்ன படுதுன்னா, ஹிஸ்புல்லா திரும்பியும் சண்டையை ஆரம்பித்து விட்டதாக படுகிறது. நேற்று ஒரு 30 ஒரு 6 இந்த 36 பேரும் இஸ்ரேலுடைய சேனல் போட்டின்னு சொல்லுது. அதாவது அவங்க என்ன செய்தாங்க, ஒரு இதுக்குள்ளால போனாங்க, ஒரு டனலுக்குள்ளால போனாங்க. ஹிஸ்புல்லாவுடைய டனல் எங்கள் லெபனான் பார்டரில் அந்த சுரங்கப்பாதைக்குள்ளால போனாங்க. ஆனால் அது டப்புன்னு வெடிச்சுது. அந்த சுரங்கப்பாதை அப்படியே நம்ம இராணுவத்துக்கு மேலே விழுந்து எல்லா எலைட் போர்ட்ஸும் இறந்துட்டு இருக்கானுவோ. அப்போ யார் ஏற்கிறா இதை? இல்லைன்னா இங்கே வந்தால் அவங்க சாவணும்னு சொல்லி ஏற்கனவே இந்த குண்டுகளை வைத்து விட்டு போய்விட்டார்களான்னு தெரியல. அப்போ ஒரு 60-70 பேர் இறந்த இஸ்ரேலிய இராணுவம் இறந்ததுக்கு கணக்கு இல்லை. என்னுடைய கணிப்பு, ஹிஸ்புல்லா லெபனானுடைய ஆர்மி சதன் லெபனானுக்கு வந்துட்டுது, தெற்கு லெபனானுக்கு வந்துட்டு லெபனானுடைய இராணுவம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவங்க தான் அடிக்கிறாங்கன்னு தெரியுது. ஹிஸ்புல்லா இஸ் எகெயின் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி சில ஊடகங்கள் அப்படி இப்படி சொல்லுது. ஆனால் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து ஒரு பஃபர் சோனை ஏற்படுத்திடுவோம்னு போயிட்டு இருக்கான், நிறைய அடி வாங்கிட்டு இருக்கான். அதான் ஒரு தான் எழுதியிருக்கான், புத்திசாலி நெத்தன்யாஹூ போர் ஒப்பந்தம் முடிஞ்ச இடத்துல இவ்வளோ பேரை சாவ கொடுப்பானா அப்படின்னு இஸ்ரேலுடைய ஹெர்ட்ஸ் பத்திரிகையும் கான் ரேடியோவும் சொல்லியிருக்கு. என்னையா நீ பெரிய மண்ணாங்கட்டின்னு, ஒரு போர் ஒப்பந்தம் போட்டாச்சு, அந்த நிபந்தனைகளை நீ மீறிக்கிட்டே இருக்க. இப்போ ஹிஸ்புல்லா திரும்பியும் களத்துக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு, இந்த புது போர் நிறுத்த ஒப்பந்தம் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணிகளாக ஆக்குவதற்குள்ள சரத்துகள் இருக்கு. அதை நான் படித்து காட்டினேன், எத்தனை சரத்துகள் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை நான் படித்து காட்டினேன். ஆனால் அவங்க எந்த ஆயுதத்தையும் கீழே வச்ச மாதிரி தெரியல. திரும்ப 8 கமாண்டரை இறந்துருக்கான் நேற்று எங்க லெபனான் பார்டரில். 9263 ஹிரம் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த 4 கமாண்டர். அடுத்தது 26 பிரிகேடை சேர்ந்த மேஜரு. அடுத்தது 226 பிரிகேடை சேர்ந்த 2 பேர். இது வந்து தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் லாசஸ் ஆஃப்டர் சீஸ்ஃபயருங்கிறான். இதுதான் போர் நிறுத்தத்துக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய நஷ்டம். அதனால் இஸ்ரேலு இப்போ லெபனானில் திரும்பியும் அடி வாங்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அடிக்கவும் செய்கிறான். நேற்று 10-12 பேர் ஷஹீதாகிருக்காங்க. ஆனால் யுனிஃபில் யுனைடெட் நேஷன்ஸ் இன்டரிம் ஃபோர்ஸ் ஃபார் லெபனான் ஒன்றும் செய்யலை. லெபனானோட ஆர்மி இங்கே வந்து பார்டரை எடுத்துக்கணும், ஹிஸ்புல்லா பின்னாடி போயிடணும்னு போக முடியல. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது நம்ம கவனிக்க வேண்டியது. போராளிகள் இவ்வளோ புத்திசாலித்தனமாக நடக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பூபி ட்ராப்புக்குள்ளால போயிருக்காங்கிறது எதை காட்டுதுன்னு சொன்னால், சுரங்கப்பாதைக்குள்ளால போயிருக்காங்கிறது எதை காட்டுதுன்னு சொன்னால், இஸ்ரேலு ஹிஸ்புல்லாவுடைய
சுரங்கப்பாதைகளை அழிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க ரொம்ப ஹசன் நஸ்ரல்லா சொல்லும்போது 16 வருஷமாக நாங்கள் உருவாக்குனது அப்படின்னு சொல்கிறோம். அதையெல்லாம் அழிக்கலைன்னா நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நான் தேர்ந்து நினைக்கிறேன். ஒருவேளை அது சரியான ஒரு பார்வையாகவும் இருக்கும். இவங்க எங்கே இருந்தாலும் இந்த சுரங்கப்பாதை வழியாக வந்து நம்ம கூட சண்டை போடுவாங்கன்னு. ஆனால் அங்கே போன இடத்துல என்னாச்சுன்னா, உனக்கு அது ஒரு ஒரு வழியை காட்டி உள்ளே விட்டு ப்ளோ பண்ணி விட்டான். அப்போ எனக்கு தெரிஞ்சு 1-2 நாட்களில் அது வரும், செய்தியாக வரும். ஆனால் ஹிஸ்புல்லா இஸ் ஆக்டிவ் எகெயின்ங்கிறது தான் படுது. ஏன்னா லெபனானுடைய ஆர்மி அடிச்சிருந்தா உடனே இஸ்ரேல் என்ன சொல்லும், லெபனான் எங்கள் ஆர்மி எங்களை தாக்குது அப்படின்னு சொல்லும். இது ஹிஸ்புல்லா சைலண்டாக இருந்துட்டு தாக்குறான்னு இப்போ அவனால் அது சொல்ல முடியலை. ஆனால் இஸ்ரேலை பத்திரிகைகள் நத்தியானு அக்செப்ட்ஸ் டிஃபீட் இன் லெபனான் சொல்லி போடுது. அதான் முடிஞ்சு போச்சையா இப்படி இருக்கு. அடுத்தால ரொம்ப நம்மளுடைய கவனத்தை கவர்ந்துகிட்டு இருக்கிறது சிரியாவில் நடந்த மாற்றம், அது இதுன்னு தன் கைப்பாவையை கொண்டு வந்து வச்சுட்டான். இதுதான் எனக்கு ஓவராலாக படுது. கைப்பாவையை கொண்டு வந்து வச்சுட்டான். இப்போ அல் காய்தால இருந்து ஐஎஸ்ஐயா மாறி ஃபத்தா அல் சாமுன்னு மாறி அடுத்தால ஹயாத் அல் சாமுன்னு மாறி டமாஸ்கஸுக்கு வந்தவங்க என்ன செய்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. கோலான் ஹைட்ஸை பிடிச்சது மட்டும் இல்லை, கோலான் ஹைட்ஸில் ஏரியாவில் 14 கிலோமீட்டர் இந்த பார்டரில் சிரியாவுக்கு உள்ளால் இஸ்ரேலிய டேங்குகள் வந்து 3.5 கிலோமீட்டர் வரைக்கும் வந்திருக்கான். நேற்று இஸ்ரேலிய சேனல்லாம் சொல்லுது 250 முறை சிரியா தாக்கப்பட்டு இருக்கிறது இஸ்ரேலால். த லார்ஜஸ்ட் அட்டாக் எவர் லான்ச்டு ஆன் சிரியா, சிரியான் மீது நடந்த மிகப்பெரிய தாக்குதல் என்று எல்லா ஊடகங்களும் சொல்லுது. சேனல் 8 1 dozen attack on Syria, Western countries considering removal of HTS from terrorist list. 250 attack in Syria since the fall of ஆசாத் கவர்மெண்ட். பார்த்துக்கிடுங்க, டிசம்பர் 8 ஆசாது ஓடினாரு. ஆசாது ஓடின பிறகு, அந்த வில்லம் ஓடின பிறகு இந்த வில்லம் வந்து 250 தாக்குதலை நடத்திருக்கான். எங்கெல்லாம் தெரியுமா நடத்திருக்கான்? லார்ஜஸ்ட் மிலிட்டரி ஆபரேஷன் சொல்லி இஸ்ரேலிய ராணுவம் மேஜர் ஏர் பேசஸ் இன் சிரியா, சிரியாவில் உள்ள முக்கிய விமானத்தளங்கள், இராணுவ விமானத்தளங்கள் அழிப்பு, டஸ்ட்ராயிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டுமானங்களை அழித்திருக்கிறார்கள். அடுத்தது ஃபைட்டர் ஜெட்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ், ஒன்றை விட்டு வைக்கல. இவ்வளவு தாக்குதல் நடத்தி இந்த வீராதி வீர ராஜ கம்பீர ஹெச்டிஎஸ் என்ன செய்து ஃபேக் வீடியோ போடுறான்னு பாருங்க, உடனே அங்கே அல் குட்ஸுக்கு போயிடுவாங்களாம். இது என்ன செய்யுதுன்னு சொன்னால், நத்தியானு நேற்று 2 தடவை அறிவிச்சிருக்கான். அது ரொம்ப வருத்தமாக இருக்கு. கோலான் ஹைட்ஸ் இதை நிரந்தரமாக எங்களுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கான். ஐக்கிய நாடுகள் சபையை ஒத்துக்கிடாதது. இந்த 420 நாள் சண்டை போட்டிருப்பாங்கன்னா ஹிஸ்புல்லா, அவங்க சாதித்தது இந்த கோலான் ஹைட்ஸை மீட்டது தான். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த யுத்தம் முடியும் போது நமக்கு ஒரே ஒரு லாபம் இருக்கும். அது என்னன்னா, சிரியாவிடம் இருந்து பறிபோன கோலான் ஹைட்ஸு திரும்ப வரும். அதை நம்ம சிரியன் கோலான் ஹைட்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டும் இருந்தோம். பட் என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த பெரிய வீரர்கள்னு வந்தவங்க, ஏன்னா எதிரி இல்லாத இடத்துல எதிரி ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் எதிர்த்திருந்தா அப்பாவி மக்கள் நிறைய செத்துருப்பாங்க. இப்போவும் ஒன்றும் சும்மா இல்லை. என்ன தெரியுமா கணக்கு? 10 லட்சம் பேர் இவங்க பிடிச்ச அலிப்பு, ஹம்ஸு, ஹமா, இட்லிப் அவங்க ரொம்ப நாளாக ஆட்சி செய்துட்டு இருந்த இடம். இந்த இடங்களை விட்டு அகதிகளாக வெளியில் போயிருக்காங்க. சிரியா மக்களுக்கு நிம்மதி அங்கேயும் இல்லை. இப்போ டமாஸ்கஸ்லேயே யாரும் பாதுகாப்பாக இல்லை. அது இதெல்லாம் இப்போ இவங்களுடைய சாதனை. அதுக்கு பிறகு இவங்க முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பை அனுமதிப்பதால் அந்த நம்ம ஹெச்டிஎஸ் உடைய தலைவர் இருக்கிறார்ல, அகமது அல் ஷரியான்னு சொல்லாங்க, ஷாரான்னு சொல்கிறாங்க. அவர் முகமது அல் ஜோலானி வந்து உலகத்தில் டெரரிஸ்ட் லிஸ்டில் இருந்து எடுக்கிறதுக்கும், அவர் இதுக்கு முன்னாடி ஃபத்தா அல் சாமும் அல் காய்தாவும் ஐஎஸ்ஐஎல்லும் உலகத்தினுடைய டெரரிஸ்டில் இருந்தது. இதையெல்லாம் விட்டு அவர் வந்துட்டார். அவர் ஒரு 7-8 இயக்க ஆரம்பித்து டக்கு கண்ணை மறைச்சிருக்கார். அந்த இதில் அவருடைய பேரை தீவிரவாதிகள் லிஸ்டில் இருந்து எடுத்துடலாம். இவ்வளவுக்கு மேலே நாடுகளுக்கு விழுந்து சப்போர்ட் பண்ணுற சிரியாவை இனிமேல் நம்ம நாளையிலிருந்து சிரியாவில் எத்தனை பேர் இஸ்ரேலிய தாக்குதலால் இறந்தார்கள் சொல்ல வேண்டியது வரும். எப்படி 44,000 சொச்சம் இங்கே இறந்தாங்கன்னு சொல்லுவோமோ, 15 பேர் லெபனானில் இறந்தாங்கன்னு சொல்லுவோமோ, இனிமேல் சிரியாவில் இஸ்ரேலின் தாக்குதலால் இறந்தவர்கள் இவர்களுடைய கண்காணிப்பில் தான் நடக்குது. இப்போ உனக்கு ஏர்போர்ட்டில் இருந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அழிச்சிட்டு இருக்கேன். நீ என்ன கழிக்க போகிறாங்க உட்காந்துக்கிட்டு?
வீடியோ போடுறாங்கங்க, ஃபால்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, அதை நம்ம தனியாக பார்க்கலாம். அது இப்போ இந்த போராளிகள் குழு சாதித்தது இதுதான். ஆனால் ஒரு பெரிய விஷயம், இது எத்தனை நாளைக்குள்ளால செயலுக்கு வரும்னு தெரியாது. யமனை சேர்ந்த உலமாக்கள் சிரியா மக்களிடம் நாம் இஸ்ரேலு அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு எதிராக சிரியாவில் போராட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஜிஹாது பத்துவா கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த போராளிகளுக்கு இப்போ வந்தானே கிளர்ச்சியாளர்கள் அவன்கிட்ட சொல்லலை, மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் கூட நிற்போம். ஒருவேளை யமன் இஸ்ரேலே தாக்க முடியும்னா சிரியா இன்னும் கொஞ்சம் பக்கம்தான். ஒருவேளை இந்த உலமாக்கல் பத்துவா, அந்த பத்துவா உலமாக்கல் கொடுத்த மாதிரி தெரியல, ஒரு பெரிய இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க கொடுத்த அறிக்கை மாதிரி இருக்கு. என்னென்ன தகுடுகத்தம்லாம் அமெரிக்கா வச்சுட்டு இருக்கீங்க. 2011 இருந்து அமெரிக்கா உள்ளே இருக்கான் சிரியாவுக்குள்ளால. இப்போ இஸ்ரேலும் வந்துட்டான். இந்த 2 ஆக்குபேஷனுக்கும் எதிராக நம்ம சண்டை போடணும்னு ஒரு பெரிய அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு மிகப்பெரிய, அந்த அறிவிப்பு மக்களை பார்த்தா சொல்லுவாங்க. நீங்களும் அது ஒரு 2-3 உலமாக்கள் சொல்லிட்டாங்க, சிரியாவில் உள்ள குடிமக்கள் ஆயுதங்களை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. என்ன நடக்கும்னு தெரியல. சிரியாவுக்கு ஒரு பெரிய ஹெட்டேக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் திரும்பவும் அப்பாவி மக்கள்லாம் ஆசாது பண்ண மாதிரி அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படுவார்களா, என்ன ஏதுன்னு தெரியல. இந்த கபலீகரத்தில் யாருக்கு லாபம்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் லாபம். சிரியானுடைய எண்ணெய் கிணறுகள் அத்தனையும் அமெரிக்காவினுடைய கைகளுக்கு போய்விட்டதுன்னு ஒரு ஆய்வாளர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதை ஃபுல்லாக நான் பார்க்கல. அதை ஒரு தனி அறிக்கையாக பின்னாடி தருவேன். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் சொல்கிறேன். வாய்கிறதவான அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.